நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த நாள் செய்தியாக ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் ஆழமாய் எடுத்து தியானிக்கும் பொழுது ஆண்டவரிடத்திலிருந்து நாம் எந்த ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கூட அவைகளுக்கென்று சில சட்டத்திட்டங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார் வேதத்திலே. அந்த சட்டத்திட்டங்களின்படி நாம் நடந்து வரும் பொழுது மெய்யாகவே அவர் தன்னுடைய அற்புத வல்லமைகளை வெளிப்படுத்த அவர் தவறுவதே கிடையாது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பலர் ஆண்டவரிடத்திலே நன்மைக்காக ஜெபிக்கிறார்கள். ஆண்டவரிடத்திலே நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எத்தனையோ மீட்டிங்களுக்கெல்லாம் கடந்து போகிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய அற்புதங்களை அவர்கள் எப்போதும் பெற்றுக்கொள்கிறார்களா என்றால் அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. ஏதோ சிலருக்கு அற்புதங்கள் நடக்கிறது, ஆனால் எல்லாருக்கும் அல்ல. ஆனால் ஆகவே இந்த செய்தியை நீங்கள் கவனமாய் கேளுங்கள். இந்த செய்தியை கேட்டு இதில் நாம் செய்ய வேண்டிய படிப்பினைகளின்படி நாம் செயல்படும் பொழுது மெய்யான ஆசீர்வாதங்களை நாம் நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள முடியும். மாத்திரமல்ல, ஆண்டவருடைய அந்த அற்புதங்களையும் நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே நடைபெற்ற ஒரு திருமண விழாவிற்கு அவர் கடந்து போயிருந்தார். அந்த திருமண வீட்டிற்கு அவர் கடந்து போன பொழுது அந்த திருமண வீட்டிலே திராட்சை ரசம் குறைவுபட்டது. அந்த நாட்களிலே 3ஆம் நாள் திருமண நிகழ்ச்சி என்பது அந்த திருமணமாகக்கூடிய மணமகன் மணமகள் வீட்டாருடைய நெருங்கின உறவினர்கள் வந்து கலந்து கொள்கிற ஒரு முக்கியமான விழா நாள் தான் அந்த 3ஆம் நாள் திருமண விழா. ஆக 3ஆம் நாள் திருமண விழா அந்த அவர்களுடைய மதிப்பையும் மரியாதையும் எடுத்து காண்பிக்கிற ஒரு திருவிழாவாக அவர்கள் கொண்டாடினார்கள். ஆக இந்த 3ஆவது நாள் மதிப்புக்குரியவர்கள், சொந்தக்காரர்கள், நெருங்கின உறவினர்கள் வந்திருக்கிற நேரத்தில் திராட்சரசம் குறைவுபட்டால் அது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தலைக்குனிவாய் ஒருவேளை அது மாறிவிடும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தான் ஆண்டவர் அந்த கல்யாண வீட்டில் அங்கே இருந்து அவருடைய குறைவுகளை நிறைவாக்கினார். இன்றைக்கும் கூட வாழ்க்கையில் பற்பல விதமான தேவைகளோடு பலவிதமான குறைவுகளோடு நாம் காணப்படுகிறோம். பிரியமானவர்களே, இப்படி வாழ்க்கையில் ஒரு பற்றாக்குறை ஜீவியம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்களை நீங்கள் எடுத்து பாருங்கள், அல்லது கிறிஸ்தவர் அல்லாதவர்களை எடுத்து பாருங்கள். ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் வேதனைகளும், அங்கே சஞ்சலங்களும், அங்கே தேவைகளும் எப்போதும் இருந்து வருகிறது. யாரை பார்த்து நாம் கேட்டாலும் அவர்கள் நம்ம இடத்துல சொல்லுகிற காரியம் என்ன? ஐயா, எங்களுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் வேண்டும் ஐயா, எங்களுக்கு இந்த காரியத்தை உங்கள் ஆண்டவர் செய்வாரா? நீங்கள் சொல்லுகிற இந்த இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வாரா ஐயா என்று சொல்லி வீட்டுக்கு வீடு வாசற்படி என்பது போல ஒவ்வொருவரும் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த கலிலேயாவில் உள்ளது கானா ஊரில் நடந்த திருமண விழாவிலே நடந்ததான இந்த அற்புதத்தின் அடிப்படையில் இந்த அற்புதத்தை நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் பொழுது யோவானுடைய நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் தான் அங்கே மிக முக்கியமான வசனமாக அங்கே கருதப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இதுதான் அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, ஆண்டவரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய முதல் வேலையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அவர் நம்முடைய வாழ்க்கையின் நடுவிலே அழைக்கப்பட வேண்டும். நம்முடைய வீட்டுக்குள்ளே அவர் அழைக்கப்பட வேண்டும். அன்றைக்கு அந்த கல்யாண வீட்டிலே திராட்சரசம் குறைவுபட்டது பாருங்கள். அற்புத விதமாய் திராட்சரசத்தை உருவாக்கி சாதாரண தண்ணீரை ருசி மிகுந்த திராட்சரசமாய் மாற்றுகிற அற்புதத்தை இயேசு அங்கே செய்வதற்கு முதல் காரணம் என்ன? இயேசு அந்த இடத்திலே இருந்தார். எனக்கு அன்பான சகோதரா சகோதரி, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் இருக்கிறாரா? இயேசு கிறிஸ்துவின் வீட்டில் இருக்கிறாரா? அவரை நீ உன் வீட்டுக்கு வருந்தி அழைத்திருக்கிறாயா? ஒரு முறை இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு 2 சீடர்கள் அந்த எம்மாவு என்கிறதான கிராமத்திற்கு நேராக அவர்கள் நடந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து ஒரு வழிப்போக்கனை போல அந்த 2 சீஷர்களோடு அவர் கடந்து வந்தார். அப்படி அவர்கள் 2 சீஷரோடும் இது இயேசு கிறிஸ்து பேசிக்கொண்டே வருகிறார். அந்த 2 சீஷர்களும் அவரை இயேசு என்று அறியாமல் அவரை சாதாரண ஒரு மனிதனாக, வழிப்போக்கனாக நினைத்து பேசிக்கொண்டே வந்தார்கள். இப்படி பேசிக்கொண்டே வருகிற பொழுது அவர்கள் போக வேண்டிய அந்த எம்மாவு கிராமம் வந்த பொழுது அந்த கிராமத்துக்கு அவர்கள் திரும்பின பொழுது அந்த 2 சீஷர்களும் அந்த வழிப்போக்கனாய் வந்த இயேசுநாதரை பார்த்து சொன்னார்கள். அவர்களுக்கு அது இயேசுநாதர் என்று தெரியாது. ஏதோ ஒரு வழிப்போக்கன் நினைத்து அவரை பார்த்து சொன்னார்கள், ஐயா, சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று, இன்று இரவு எங்களோடு கூட வந்து தங்குங்களேன் என்று சொல்லி அவரை கூப்பிட்டார்கள். ஆனால் ஆண்டவர் அப்புறம் போகிறவர் போல அவர் காணப்பட்டார். மறுபடியும் அந்த சீஷர்கள் 2 பேரும் வருந்தி அழைத்தார்கள். மறுபடி கூப்பிட்டார்கள். மறுபடி வருந்தி கூப்பிடும் பொழுது ஆண்டவரால் அதை தட்ட முடியவில்லை. ஆண்டவர் அந்த 2 சீஷர்களோடு அவருடைய அந்த எம்மாவு கிராமத்துக்குள்ளே கடந்து போனார். சீஷர்கள் எல்லாரும் இருக்கிற அந்த இடத்துக்குள்ளே இயேசுநாதர் கடந்து போய் அப்பத்தை எடுத்து பிட்டார் பாருங்கள்.
ஒரு வினாடியிலே, ஒரு இமைப்பொழுதிலே இயேசு கிறிஸ்துவை அவர்கள் தெய்வமாய் இந்த இடத்திலே கண்டுகொண்டார்கள். ஆம் எனக்கு அன்பானவர்களே, அவர்கள் எல்லாரும் பிரமித்து போனார்கள். ஐயோ, இயேசுவை அல்லவா நாம் அழைத்திருக்கிறோம். இயேசு நம்முடைய வீட்டுக்கு அவர் கடந்து வருவார். நீ அழைத்தால் உன் வீட்டுக்கு இன்றைக்கும் வருவதற்கு இயேசு கிறிஸ்து மிகுந்த ஆவலுள்ளவராய் இருக்கிறார். சகோதரா, சகோதரி, நீ யாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே நீங்கள் வாழ்ந்திருந்தாலும் சரி, ஒருவேளை உலகம், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய சொந்தக்காரர்கள் ஒருவேளை நம்மை புறக்கணித்து தள்ளப்பட்ட நிலைமையிலே, ஒருவேளை வாழ்வதா சாவதா என்கிற நிலைமையிலே வேதனையோடு ஒருவேளை நீங்கள் காணப்படலாம். இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையிலே அழைத்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையிலே அழைத்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கடந்து வருவாரானால் அற்புதம்தான், அதிசயம்தான். ஒவ்வொரு நாளும் ஆச்சரியகர விதமாய் உங்களை அவர் நடத்துவார். ஆம் எனக்கு அன்பானவர்களே, 1985 வருடம் ஜனவரி மாதம் 2ஆம் தேதி சாயங்காலத்தில் இயேசு கிறிஸ்துவை என் வாழ்க்கையிலே நான் வருந்தி அழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவானது. என் வாழ்க்கையிலே நிம்மதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல், சாவுக்கு நேராய் போகிறவனைப் போல நான் ஓடிக்கொண்டிருந்தேன். வேதம் சொல்லுகிறது, ஒருவனும் தொடராமலே துன்மார்க்கன் ஓடி போகிறான் என்கிற வசனத்தின்படி என் வீட்டை விட்டு, என்னுடைய கிராமத்தை விட்டு எங்கெங்கோ அந்த நாளிலே நான் அலைந்து கொண்டிருந்தேன். சாயங்காலம் வரைக்கும் அலைந்தேன். என் வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை, என் வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லை, என் வாழ்க்கையிலே அற்புதம் உண்டாகவில்லை. எல்லா சராசரி வாலிபனைப் போலவும் ஒரு சராசரி வாலிபனாய் நான் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தேன். அன்றைக்கு சாயங்காலத்தில் தானே ஒரு ஊழியக்காரிடத்திலே கடந்து போய், ஐயா, எனக்காய் ஜெபிக்க வேண்டும், நான் ரொம்ப துக்கமாக இருக்கிறேன், எனக்கு அழுகையாய் வருகிறது, நான் சிரிக்க வேண்டும், நான் சந்தோஷமாய் வாழ வேண்டும், எனக்காய் ஜெபியுங்கள் என்று சொன்னேன். அந்த ஊழியக்காரர் உடனடியாக எழுந்து வந்து நான் முழங்கால் படியிட்டு இருக்கிற அந்த இடத்துல என் தலையிலே கை வைத்தவர் ஜெபித்தார். 1 நிமிடம் ஜெபித்திருப்பார் பிரியமானவர்களே, 1 நிமிடம் அல்லது 2 நிமிடம் ஜெபித்திருப்பார். அந்த அவர் ஜெபித்துக் கொண்டிருந்த நேரத்தில் தானே அவர் என்னவெல்லாம் ஜெபித்தார் என்பது கூட எனக்கு நினைவில்லை. அவர் ஜெபிக்க 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 என் உள்ளத்தில் உள்ள வேதனை, என் இருதயத்தில் இருந்த பாரம், என் இருதயத்தில் இருந்த துக்கம் அப்படியே என்னை விட்டு நீங்கி போய்விட்டது. மகா பெரிய ஒரு விடுதலை, மகா பெரிய ஒரு சந்தோஷம், சமாதானம் என் உள்ளத்திற்குள்ளே அருவியாய் கடந்து வந்தது. தெய்வீக வல்லமை கடந்து வந்தது. இன்று வரை இந்த 22 வருடமாய் பார்க்கிறேன். அந்த சந்தோஷம், சமாதானம் எனக்குள்ளே நிலையாய் தங்கி இருக்கிறது. பிரியமானவர்களே, இயேசு என் வாழ்க்கையிலே கடந்து வந்தார். 22 வருடமாய் எனக்கு அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார், எனக்கு அதிசயங்களை செய்து கொண்டே இருக்கிறார், ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். என்னுடைய ஊழியத்திலே ஆண்டவர் இந்த ஊழியத்தின் சகல தேவைகளையும் இன்று வரை யாரிடத்திலும் கேட்காதபடி, யாரிடத்திலும் கை நீட்டாதபடி என் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் என் தேவைகளை சந்திக்கிறார். பிரியமானவர்களே, என் பொருளாதார தேவைகளை சந்திக்கிறார், என் குடும்ப தேவைகளை சந்திக்கிறார். என் வாழ்க்கையில் எந்த குறைவும் இல்லாதபடி இந்த 22 வருடமாய் அற்புதமாய் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது எனக்கு ஒரு நிரந்தர வேலை இல்லாமல் இருந்தேன். இயேசுநாதரை ஏற்றுக்கொண்ட அடுத்த வருடமே எனக்கு அரசாங்கத்திலே இலவசமாய் எனக்கு இயேசுநாதர் வேலை கொடுத்தார். அதுக்கு நான் சாட்சி. பிரியமானவர்களே, இங்கே வேதம் சொல்லுகிறது, யோவான் 2:2 வசனம் சொல்லுகிறது, இயேசுவும் அவருடைய சீடர்களும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். உங்களுடைய வாழ்க்கையின் நடுவிலே, உங்களுடைய குடும்பத்தின் மத்தியிலே, உங்களுடைய எல்லா விதமான காரியங்களுக்கு நடுவிலும் இயேசு கிறிஸ்து இருப்பாரானால் உங்கள் வாழ்க்கை முழுவதும் அற்புதம் தான். ஏன் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் ஒரு தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானது. ஆம் எனக்கு அன்பானவர்களே, அதிசயமான நாமத்தை உடையவர் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வரும் பொழுது அதிசயங்களுக்கு மேல் அதிசயம், அற்புதங்களுக்கு மேல் அற்புதம் அங்கே கடந்து வரும். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கூட கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே அவர் இவ்விதமாய் எழுதுகிறார், உங்களுக்குள் அற்புதங்களை நடப்பிக்கிறவர். ஆம், இயேசுவை ஏற்றுக்கொண்ட, இயேசு கிறிஸ்துவை தன் வாழ்க்கையின் மையத்திலே வைத்து அவரை தலைவராய் வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொரு சகோதரியினுடைய வாழ்க்கையிலும்
வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து அங்கே அற்புதங்களை செய்கிறவராய் கடந்து வருகிறார். குறைவுகளை நிறைவாக்குகிறவராய் கடந்து வருகிறார். ஆமென். அன்பானவர்களே, இந்த கல்யாண வீட்டுக்காரர்கள் செய்த ஒரு மிகப்பெரிய காரியம் என்ன தெரியுமா? இயேசுவை அழைத்திருந்தார்கள் தங்களுடைய கல்யாண வீட்டிற்கு. அன்றைக்கு மாத்திரம் இயேசு கிறிஸ்து அந்த கல்யாண வீட்டில் இல்லாமல் இருந்திருப்பாரானால் யோசித்து பாருங்கள், அவர்கள் வெட்கப்பட்டு போயிருப்பார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போயிருக்கும். அவர்கள் தலை குனிந்து நிற்க வேண்டும். அத்தனை சொந்தக்காரர்களுக்கு நடுவிலே, அத்தனை நெருங்கின உறவினர்களுக்கு நடுவிலே, ஐயோ திராட்சரசம் இல்லையா, நீ என்னையா திருமண விருந்து நடத்துகிறாய் என்று சொல்லி அந்த இடத்திலே அவர்கள் திருமணம் ஒருவேளை முறிந்து போகக்கூடிய சூழ்நிலை கூட ஒருவேளை உருவாகி இருக்கலாம், யாருக்கு தெரியும். ஆனால் அவர்கள் செய்த ஒரு புத்திசாலித்தனமான காரியம் என்ன? இயேசுவையும் அவருடைய சீஷரையும் அந்த கல்யாண வீட்டிற்கு அழைத்திருந்தார்கள். இன்றைக்கும் கூட நீ இயேசு கிறிஸ்துவை உன் வாழ்க்கையிலே அழைப்பாயா சகோதரா சகோதரி? ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், என்னையா எங்களுக்கு இயேசுநாதரை குறித்து எப்படி தெரியும்? அவர் கிறிஸ்தவர்களின் கடவுள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை கிறிஸ்தவர்கள் தான் தெய்வமாய் வழிபடுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் தான் ஆலயத்திற்கு போய் வாரம் ஞாயிற்றுக்கிழமை இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் அவர்கள் வழிபட்டு வருகிறார்கள். நாங்கள் எப்படி அந்த இயேசு கிறிஸ்துவை அழைக்க முடியும்? ஒருவேளை நாங்கள் புறவினத்தார், நாங்கள் அழைத்தால் கிறிஸ்தவர்களுடைய கடவுளான இயேசு கிறிஸ்து வருவாரா என்றெல்லாம் ஒருவேளை கேள்வி உங்களுக்குள் இருக்கலாம் சகோதரா சகோதரி. ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் பிரசங்கிக்கிற இந்த இயேசுவானவர் அகில உலகத்தையும் படைத்தவர், அண்ட சராசரங்களையும் படைத்தவர். இவரே தெய்வம் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் கூப்பிட்டால் கூப்பிட்ட அடுத்த வினாடியில உங்கள் பக்கத்திலே கடந்து வந்து உங்களுடைய வாழ்க்கையின் மையத்துக்குள்ளே, உங்களுடைய இருதயத்திற்குள்ளே கடந்து வர அவர் ஆவலாய் இருக்கிறார். அவர் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் கடவுள் அல்ல. அவர் ஏதோ ஒரு கிறிஸ்தவ மதத்தை ஸ்தாபிப்பதற்காய் வந்தவர் அல்ல. இயேசு கிறிஸ்து உலக ரட்சகராய் வந்தார். இயேசு இந்த பூமியிலே இன்றைக்கு சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கடந்து வந்த பொழுது யோவான் ஸ்நானகன் அவரை பார்த்து சொன்னான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அவன் சொன்னான். பிரியமானவர்களே, அங்கே வேதம் சொல்லுகிறது, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்தார். அதுல உன்னுடைய பாவம் உண்டு, என்னுடைய பாவம் உண்டு. நமக்காக வந்த இயேசு கிறிஸ்துவை நாம் அழைக்கும் பொழுது உடனே ஓடி வருவார். இந்த வேத புத்தகத்தில் 66 புஸ்தகங்கள் இருக்கிறது. அதில் கடைசி புஸ்தகம் வெளிப்படுத்தின விசேஷம் என்று ஒரு அற்புதமான புஸ்தகம் இருக்கிறது. அந்த புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்ப்பீர்களானால் அந்த வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, இதோ வாசற்படியில் நின்று ஆவலாய் கதவை தட்டி கொண்டிருக்கிறேன். ஒருவரின் சத்தத்தை கேட்டு கதவை திறப்பானால் நான் அவனோடு கூட சென்று போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எத்தனை ஆவலோடு இருக்கிறார் பார் சகோதரா சகோதரி. உன் இருதயத்தின் வாசல் அண்டையிலே நின்று, உன் வீட்டின் வாசல் அண்டையிலே நின்று ஆண்டவர் ஆவலாய் உன் இதய கதவை தட்டி கொண்டிருக்கிறார். நீ அவருக்கு உன் வாழ்க்கையில் இடம் கொடுப்பாயானால், நீ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏசப்பா என் உள்ளத்துக்குள்ளே வாரும், என் வாழ்க்கைக்குள்ளே வாரும், நான் எப்படிப்பட்டவனாய் வாழ வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ அப்படிப்பட்டவளாய் என்னை மாற்றும் என்று நீங்கள் சொல்வீர்களானால் இப்பொழுதே இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கடந்து வருவார். அப்புறம் என்ன? உங்கள் குறைவுகள் எல்லாம் மாறி போகும், உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். இயேசு கிறிஸ்து தருகிற ஒரு புதிய வாழ்க்கை, இயேசு கிறிஸ்து தருகிற ஒரு விடுதலையின் வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இந்த கல்யாண வீட்டிலே அப்படித்தான் அங்கே அற்புதங்கள் நடந்தது. இரண்டாவதாக அங்கே நாம் பார்க்கிறோம் 3வது வசனத்தை உங்களுக்காக நான் எடுத்து வாசிக்கிறேன். அந்த வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாயார் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்று சொன்னார்கள். ஆமென். அன்பானவர்களே, இயேசுவின் தாய் அந்த கல்யாண வீட்டிலே இருந்தார்கள். அவர்கள் இயேசுநாதரிடத்திலே கடந்து வந்து அவர்களுக்கு திராட்சரசம் குறைவுபட்டிருக்கிறது என்கிற அந்த செய்தியை இயேசுநாதரிடத்திலே சொன்னார்கள். ஆமென். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையின் மத்தியிலே நீ அழைத்து இயேசு கிறிஸ்துவை உன் இருதயத்திலே ராஜாவாய், தகப்பனாய், எஜமானாய் நீ வைத்து அவருக்கு சொந்த பிள்ளையாக நீ வாழ்வாயானால் உன் வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கும் என்று சொன்னேன். இரண்டாவதாக என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இயேசுவை நம்முடைய உள்ளத்திலே சொந்த ரட்சகராய் நாம் ஏற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையில் உள்ள தேவைகளை, நம்முடைய வாழ்க்கையில என்ன குறைவு இருக்கிறதோ அந்த குறைவை குறிப்பாக ஆண்டவரிடத்தில் நீங்கள் சொல்ல வேண்டும். ஆமென். அன்பானவர்களே, இதைத்தான் கிறிஸ்தவர்கள் ஜெபம் என்று சொல்லுகிறார்கள். முழங்கால் படியிட்டு கண்களை மூடி இரு கரங்களை கூப்பி இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆண்டவரை நோக்கி செய்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் அவர் உடனடியாய் பதில் தருகிறார்.
நம்முடைய தேவைகளை, நம்முடைய காரியங்களை அவருக்கு சொல்ல வேண்டும். ஒருவேளை சிலர் நினைக்கலாம், தெய்வத்திற்கு தெரியாதா ஐயா, ஆண்டவருக்கு தெரியாதா, ஆண்டவர் தான் என் உள்ளத்திலே வந்து விட்டாரே, ஆண்டவர் தான் என்னோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே, ஆண்டவர் தான் இருதயத்திலே வாசம் பண்ணுகிறாரே, நான் தான் உங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விட்டேனே, என் வாழ்க்கையிலே நான் படுகிற துயரம் அவருக்கு தெரியாதா, நான் படுகிற வேதனை அவருக்கு தெரியாதா, நான் அனுபவிக்கிற கஷ்டம் கண்ணீர் இயேசுநாதருக்கு தெரியாதா, புரியாதா, அல்லது அவர் அறியாத காரியமா என்று சொல்லி ஒருவேளை நாம் நினைக்கலாம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, நான் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து உன்னுடைய ஒவ்வொரு வேதனையும் அறிந்திருக்கிறார். ஒரு நாள் காட்டிலே ஆடு மேய்த்து கொண்டிருந்தான் மோசே. 40 ஆண்டுகள் ஆடு மேய்க்கிறான் அந்த காட்டுக்குள்ளே. ஒரு நாள் மலையடி வாரத்திலே ஒரு முட்செடி தீப்பற்றி எரிகிறது. கூர்ந்து பார்க்கிறான். 40 ஆண்டு கால வனாந்தர பழக்கத்திலே, 40 ஆண்டு காலம் ஆடு மேய்க்கிற அந்த பழக்கத்திலே எத்தனையோ முறை செடிகள் தீப்பற்றி எரிவதை காட்டு தீயவன் பார்த்திருக்கிறான். அது ஒன்று ஆச்சரியமான ஒரு காரியம் அல்ல. ஆனால் அன்றைக்கு மலையடி வாரத்திலே அந்த முட்செடி தீப்பற்றி எரிந்தது அவன் கண்களுக்கு ஆச்சரியமாய் தெரிந்தது. ஆகவே அவன் ஒரு காரியத்தை செய்தான். இந்த அதிசய காட்சியை கிட்ட போய் பார்ப்பேன் என்று போனான். கிட்ட போன மாத்திரத்திலே உள்ளே இருந்து தெய்வம் பேச ஆரம்பித்தார். ஆண்டவர் உள்ளே இருந்து பேசுகிறார், மோசே, இஸ்ரவேல் ஜனங்கள் இடுகிற வேதனை, அந்த எகிப்து இராணுவ வீரர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை அடிக்கிறார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் கஷ்டப்படுகிறதை நான் அறிந்திருக்கிறேன் மோசே. அவர்கள் இடுகிற உபத்திரவத்தை, அவர்கள் இடுகிற கூக்குரலை நான் கேட்டிருக்கிறேன். எத்தனை நல்ல ஆண்டவர் என்று பாருங்கள். நம்முடைய இருதயத்தின் அங்கலாய்ப்பு, நம்முடைய இருதயத்தின் வேதனை, நான் கதறி சொல்லுகிற நம்முடைய வார்த்தைகளை அவர் கேட்டிருக்கிறார். அவருக்கு தெரியும். ஆனாலும் என்ன, அவரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்முடைய தேவைகளை அவருக்கு ஜெபத்திலே நாம் தெரியப்படுத்த வேண்டும். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே விதமாய் சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் ஜெபங்களை, உங்கள் விண்ணப்பங்களை ஜெபத்திலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்கள் எல்லா குறைவுகளையும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள். அவர் எல்லாவற்றையும் சரியாய் மாற்றுவார். இங்கே இயேசு கிறிஸ்துவின் தாயார் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே கடந்து வந்து, இந்த கல்யாண வீட்டுக்காரர்களுக்கு திராட்சரசம் குறைவுபட்டிருக்கிறது என்று அவருக்கு சொன்னார்கள். ஆம், எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவை முதலாவது உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள், ரட்சிக்கப்படுங்கள். இரண்டாவதாக, உங்களுக்கு என்ன தேவை, என்ன குறைவோடு இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறீர்கள்? பொருளாதார தேவையா, வியாதியிலிருந்து விடுதலை தேவையா, உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவை, உங்களுக்கு என்ன பிரச்சனையோடு நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள்? இந்த தேவைகளை தெளிவாய் சுருக்கமாய் தேவனுக்கு ஜெபத்திலே தெரியப்படுத்துங்கள், இயேசு கிறிஸ்துவினுக்கு இடத்திலே தெரியப்படுத்துங்கள். அப்படி தெரியப்படுத்தின உடனே அங்கே அடுத்த ஒரு காரியம் நடக்கிறது. யோவான் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், அவருடைய தாயார் அங்கிருந்த வேலைக்காரர்களை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். இது 3வது மிக முக்கியமான குறிப்பு. எனக்கு அன்பானவர்களே, அந்த கல்யாண வீட்டிலே திராட்சரசம் குறைவுபட்டு விட்டது. மிக இக்கட்டான ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையிலே ஒரு அற்புதம் அங்கே தேவைப்படுகிறது. அற்புதத்தை செய்யக்கூடிய வல்லமை படைத்த இயேசு கிறிஸ்து அந்த கல்யாண வீட்டில் அழைக்கப்பட்டிருந்தார். அவரிடத்திலே அந்த தேவை சொல்லப்பட்டு விட்டது. ஆண்டவரிடத்திலே ஜெபத்திலே நம்முடைய தேவைகளெல்லாம் நாம் சொன்ன பிறகு ஒரு காரியத்திற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அது என்ன காரியம் தெரியுமா பிரியமானவர்களே? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். எத்தனை இனிமையான ஒரு ஆலோசனை பாருங்கள். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையில இயேசுவை அழைத்திருக்கிறார்கள், ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் தன்னுடைய குறைவுகளை, தன்னுடைய தேவைகளை, தனக்கு வேண்டிய அற்புதங்கள், காரியங்களை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் 3வதாக அவர் சொல்லுகிறபடி நடக்கிறதிலே தயக்கம் காண்பிக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் தயக்கம் காண்பிக்கிறார்கள் மக்கள். ஆகவேதான்
அற்புதங்களை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. சீரியா தேசத்தினுடைய படை தளபதியாய் இருந்த நாகமான் என்கிற மனிதனுக்கு தீராத குஷ்டரோக வியாதி பிடித்து கொண்டது. குஷ்டரோகம் இன்றைக்கு நம்முடைய நாட்டிலே அது சுலபமாய் சுகமாகக்கூடிய ஒரு நோயாக அந்த நோய் இப்பொழுது மாறி இருக்கிறது. அதற்கு மருந்தெல்லாம் இப்பொழுது கண்டுபிடித்து விட்டார்கள். ஆனால் நான் சொல்லுகிற கிறிஸ்துவுக்கு முன் உள்ள அந்த காலகட்டத்திலே இது ஒரு கொள்ளை நோயாய், ஒரு அருவருப்பான நோயாய், ஒரு சாபத்தின் நோயாய் தொழுநோய் கருதப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாகமான் என்கிறதான சீரியா நாட்டினுடைய படை தளபதிக்கு தொழுநோய் கண்டுவிட்டது. அவன் போக மருத்துவர் இல்லை, எடுக்காத மருந்து இல்லை. அவன் நாட்டினுடைய தளபதியாக இருந்தபடியினாலே தன்னுடைய செல்வத்தை வைத்து எத்தனையோ வைத்தியத்தை அவன் செய்து பார்த்தான். வியாதி குறைந்தபாடில்லை, வர வர முற்றிக்கொண்டே இருக்கிறது. அவன் வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. அவன் இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்ட மனிதனும் கிடையாது. அவன் ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு மனிதன் தான். ஒரு நாள் அந்த நாகமானுடைய வீட்டிலே இஸ்ரவேல் தேசத்தினுடைய ஒரு சின்ன பிள்ளை வேலைக்காரியாய் அடிமையாய் இருந்தாள். நாகமானுடைய மனைவியை பார்த்து சொன்னாள், அம்மா, உன்னுடைய கணவர் எங்கள் தேசத்துக்கு போவாரானால் எங்கள் தேசத்திலே மெய்யான தெய்வத்தை வழிபடுகிற எலிசா என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அந்த தீர்க்கதரிசியின் இடத்திலே கடந்து போவாரானால் எஜமான் கட்டாயம் குணமாவார், எங்கள் ஆண்டவர் குணமாக்குவார் என்கிற செய்தியை சொல்லி அனுப்பினாள். நாகமான் உடனே தன்னுடைய ராஜாவினிடத்தில் கடிதத்தை வாங்கி கொண்டு நேராக எலிசாவினுடைய குடிசைக்கு முன்னால் போய் நிற்கிறான். உள்ளே இருந்து கர்த்தருடைய வார்த்தை வந்தது, நாகமான், யோர்தான் நதியிலே போய் 7 முறை மூழ்கி எழும்பு, உன் குஷ்டரோகம் சொஸ்தமாகும் என்று சொல்லி அனுப்பினான். திகைத்தான். அதை முதலாவது அவன் நம்பவில்லை. பக்கத்தில் இருந்த ஒரு வேலைக்காரன் சொன்னான், அவர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதன்படி செய்யப்பா. ஒரு சாதாரண காரியத்தை தானே சொன்னார், கஷ்டமான ஒரு காரியத்தை அவர் சொன்னால் செய்வாய் அல்லவா? சாதாரணமான ஒரு காரியத்தை தானே சொன்னார், மூழ்கித்தான் பாறேன் என்று சொன்னார்கள். நம்பினான், அதன்படி செயல்பட்டான். 6 முறை மூழ்கினான், சுகமாகவில்லை. 7வது முறை மூழ்கினான், எழுந்தான். சிறு பிள்ளையின் மாம்சமாய் அவன் மாம்சம் மாறி போனது. அற்புதத்தை பெற்றுக்கொண்டான். அவன் கிறிஸ்தவன் அல்ல, இயேசுவை வழிபடுகிற ஒரு மதத்தை சேர்ந்தவன் அல்ல, அந்நிய மனுஷன்தான். ஆனாலும் என்ன, இயேசு எல்லாருக்கும் கடவுள் அல்லவா? ஆகவே அவனுக்கு அற்புதத்தை அவர் செய்தார். இங்கே வேதம் சொல்லுகிறது, 3வதாக, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்கள் செய்ய வேண்டும். அப்படி நீங்கள் செய்வீர்களானால் மெய்யாகவே மெய்யாகவே இன்று இந்த செய்தி முடிகிற நேரத்தில் நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள்.